Good evening. பிள்ளைகள் மிஸ்ஸோட சவுண்ட் கேக்குதா? ஒருக்கா செக் பண்ணி சொல்லுங்க பிள்ளைகள். எங்கால கொஞ்சம் இன்டர்நெட் ப்ராப்ளமா இருக்கு. மிஸ் கதைக்கிறது விளங்குதா பிள்ளைகள்? டீச்சர் ஸ்டக் ஆயினா சொல்லுங்க. மிஸ்ஸுக்கு சிக்னல் இல்லாம இருக்கா? ஓகே. ரைட், ஓகே. வியானிஷா எனக்கு ஒருக்கா போன கிளாஸா டிக்டேஷன் வேர்ட்ஸஸ் ஒருக்கா அனுப்பி விடுங்க பாப்போம். யூனிட் 4 தான் நான் தந்தனா இல்லாட்டி யூனிட் 5 பிரேக்ஃபாஸ்ட் கறி அதெல்லாம் எழுதுனீங்களா? இல்லாட்டி கெயின் பேட் பை எண்ட் ஃபைன் பிரேக்ஃபாஸ்ட் கறி அந்த அதுக்காண்டி ஜெண்டாகி டீச்சர் நாளே ரைட். ஓகே 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 நாங்க செய்வோமா? அப்ப குயிக்கா போவோம்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். லேட் ஆயிட்டு ரைட் பிள்ளைகள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. put the date first. டேட்டை போடுங்க. write the heading dictation. Are you all ready? Yes, teacher. All ready? Yes, teacher. Right. அங்க மெட்டாக்கள் ரெடி இல்ல போல. அபிஷா மட்டும் தான் ரெடி போல. மெட்டாக்கள் என்ன அமைதியா இருக்கிறீங்க? லெஃப்ட் டீச்சர் ரெடி. சத்தமா சொல்லணும், உச்சமா சொல்லணும். எஸ் டீச்சர் சொல்லுங்க பாப்பா. வெரி குட். என்னெல்லாம் பூஸ்ட் குறைஞ்சிட்டு போல. ஸ்கூல் வந்து டயர்டா எல்லாரும்? No, right. Okay. First one, breakfast. 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 Vedika, thank you. எங்க யாரு வியானிஷா அனுப்பல மிஸ்ஸுக்கு. வியானிஷா லாஸ்ட் கிளாஸ் வரையில தானே? வியானிஷா வீடியோ ஆன் பண்ணுங்க. கிளாஸ் வரையிலையா? லாஸ்ட் கிளாஸ் அதான் உங்களை பார்த்து சொன்னேன் நான் அனுப்ப சொல்லி. படிச்சுனீங்களா? டிக்டேஷன் பாடமாக்கினீங்களா வியானிஷா? நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டீங்களா போன கிளாஸா? ரைட், ஓகே. பிள்ளைகள் ஆன்சர் பண்ணிக்கு போல்டு ஆன்சர் பண்ணணும். ஜஸ்ட் மிஸ் எழுதிட்டேன். என்ன சாப்பிடாத பிள்ளைகள் மாதிரி 1 வீக்கா சாப்பிடாத பிள்ளைகள் மாதிரி இப்பதான் நித்திரையால் அலுமின மாதிரி மிஸ்ஸுக்கு ஆன்சர் சொன்னா மிஸ்ஸும் சேர்ந்து நித்திரை வந்துடுவேன். நீங்க உச்சாம இருந்தா மிஸ்ஸுன்னு உச்சாம இருக்கலாம். ரைட், ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் கேரி. கேரி கேரி பண்றது, தூக்குறது. கேரி. And cheap. Cheap. சீப்பா இருக்கு.
cheap. மலிவா இருக்கு. cheap. cheap. அடுத்தது count. count. count means எண்ணிக்கை. count. அடுத்தது cut. cut வெட்டுதல். cut வெட்டுதல். early. அடுத்தது early. early means ஆரம்பம் இல்ல அதிகாலை. early. early means ஆரம்ப. early ஆரம்ப. right, early. அடுத்தது finish. finish. finish means முடிந்த. finish முடி. அடுத்தது flower. flower. next one food. உணவு. food. next one vegetable. மரக்கறி. vegetable மரக்கறி. excuse. அடுத்தது heavy means பாரமான. heavy பாரமான. market. next one market means சந்தை. சந்தை. அடுத்தது meat இறைச்சி வகை. meat. next one money பணம். money. அஜிவர்தன் ஃபேஸ் இன்றைக்கு தான் மிஸ்ஸுக்கு தெரியும். அஜிவர்தன் இன்னைக்கு தான் வீடியோ ஆன் பண்ணியிருக்கார். வெரி குட். புட்ன்னு சொன்னா வைக்கிறது. வைத்தல். right. station. next one station. station means நிலையம். bus station, railway station, bus stand ன்னு சொல்லுவோமே நம்ம. bus stand, railway தான் station. புகையிரத நிலையம். right. visit means visit பண்றது. வருகை தருதல். visit. some visitors my house came yesterday. yesterday some visitors came my house. visitors means யாரு? விருந்தினர்கள். visit வருகை தருதல். and yesterday, last one, yesterday. ஓகேயா? செக் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். திருப்பி என்ன வேர்ட் சொல்லல? begin. right, very good. begin. good. good. செக் பண்ணுங்க. breakfast, carry, cheap, count, cut, early, finish, flower, food,
vegetable, excuse, heavy, market, meat, money, put, station, visit, yesterday, and begin. Okay. மாடல் வேர்ட்ஸ்ல பிள்ளைகள் நோட்ஸ் எழுதிட்டோமா ஸ்டார்ட் பண்ணிட்டோமா நோட்ஸ் எழுத மாடல் வேர்ட் நோ என்ன ரைட் ஓகே இன்னைக்கு நோட்ஸ் எழுதணும் கலர் பென்ஸ் இருக்கிறார்கள் எல்லாரும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க கலர் பென் யூஸ் பண்ணி அழகா இருக்கணும் நோட்ஸ் இன்னைக்கு நான் நோட்ஸ் காப்பி எல்லாரும் அனுப்ப வேணும் நோட்ஸ் காப்பி பார்ப்பேன் ரைட் குயிக்கா கரெக்ட் பண்ணிட்டு மிஸ்ஸுக்கு அனுப்புங்க பாப்போம் Abhisha, very good. 20 out of 20. Lakshmi, Han, 20. Good. Judy, 17. Very good. And 3 விட்டுட்டீங்க. Right, okay. Jessica, 20. Navidan, 20. Very good. Ajivardhan, 19. Very good. Vyamisha, 20. Right, okay. Good. ரைட் பிள்ளைகள் இன்னைக்கு அடுத்த vocabulary நாங்க நோட் பண்ணிட்டு குயிக்கா லெசனுக்குள்ள போவோமா ஓகே ரைட் 6வது யூனிட்டுக்குரிய vocabularies எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள் இந்த இருக்கு மிஸ் ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த வேர்ட் மட்டும்தானா Teacher, WATD இருக்காங்க டீச்சர் ஓகே டீச்சர்
ரைட் வெரி குட் எழுதி முடிஞ்சாக்க thumbs up போடுங்க இல்லாட்டி ஹேண்ட் ரைஸா குட் குயிக்காலி நீங்க என்ன பிள்ளைகள் லெசனுக்குள்ள போகலாம் இன்னைக்கு நோட்ஸ் எழுத வேணும் ஸோ எல்லாரும் கலர் பென்ஸ் இருந்தா பிள்ளைகள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க இன்றைக்கு மிஸ் ஒன்றும் கலெக்ட் பண்ண போன கிளாஸ் எல்லாம் விளங்கப்படுத்தினேன் நம்ம விளங்கப்படுத்தின எல்லாம் இன்னைக்கு நோட் எஸ் டீச்சர் எஸ் அப்போ விளங்கப்படுத்தினதுகளை இன்னைக்கு நோட் பண்ணிட்டு மிச்சதை அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் ரைட் ஓகே குட் எல்லாரும் எழுதி முடிஞ்சாச்சு மாடல் வேர்ட் ரைட் ஓகே பிள்ளைகள் ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க மாடல் வேர்ட்ஸ் ரைட் மாடல் வேர்ட்ஸ் மாடல் வேர்ட்ஸ் எனக்கு ஹெட்டிங் போட்டுட்டு இந்த மாதிரி உள்ளதுகளை கொஞ்சம் நார்மல் பெண்ணால் எழுதிட்டு பிள்ளைகள் அந்த மாடல் வேர்ட்ஸை மட்டும் அந்த ஹைலைட் பண்ணி எழுதுங்க வேற கலர் பெண்ணால சரியா இது வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து சும்மா போடுங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து போடுங்க வாட் ஆர் த மாடல்ஸ் வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி இதில் நாங்கள் பார்க்க போகிறோம் சரியா அப்போ இதை மாதிரியே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குல்ல சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று அடிச்சு சின்ன பாக்ஸ் மீன்ஸ் இவ்வளோ எழுதி முடிய ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று இதை சுற்றி அடிச்சு விடுங்க அழகா இருக்கும் தீஸ் ஆர் த மாடல் வேர்ட்ஸ் ரைட் இவ்வளவு எழுதி முடிச்சிட்டு இவ்வளோத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸ் ஒன்று அடிச்சு விடுங்களா எழுதி முடிச்சா ஒரு thumbs up போடுங்க
ஓகே பிள்ளைகள் அடுத்தது போமா எழுதுவோமா ரைட்டா எழுதல டீச்சர். குயிக்கா ம் நோ மிஸ். ஓகேயா எழுதி முடிக்காதாக்கள் Miss, 1 minute. இன்னும் எழுதல டீச்சர். எழுதியாச்சு மிஸ். ரைட் ஓகேயா அடுத்தது போமா பிள்ளைகள் நோ டீச்சர். How can I help you? Could you pass the salt, please? May I ask you a question? I might rain tomorrow. She should take a break from work. You must turn off your phone during the movie. The restaurant will close in an hour. It would take too long to walk there. Right? Okay. அது இன்னொன்றும் இருக்கு பிள்ளை shall I bring you some water எழுத இடம் இருந்தா எழுதுங்க இல்லாட்டி பரவாயில்ல shall I bring you some water ஓகே பிள்ளைகள் அடுத்தது பாருமா you're right model Teacher. verbs சொன்னா என்னன்னு போட்டிருக்கு சரியா அதை வந்து பிள்ளைகள் இன்னொரு கலப்பெண்ணால் இதை வந்து இன்னொரு கலப்பெண்ணால் எழுதிக்கொள்ளுங்க model verbs சொன்னா என்னன்றத சரியா model verbs are auxiliary verbs that are used with the main verb in order to express என்னென்னு இருக்கு ability permission probability future imagination and suggestion இப்போ நீ ஹைலைட் பண்ணி இருக்கிறது வேற கலராலேயே எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகளா சரியா வாட் இஸ் மாடல் வேர்ப்ஸ்னு சொன்னா நீங்க எழுதக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுடைய நாலேஜுக்கு பிள்ளை சரியா இந்த நோட்ஸை நீங்க வச்சிருந்தா நீங்க A level வரைக்கும் இதை படிக்கலாம் சரியா எந்த டவுட்ஸும் இல்லை நோட்ஸ் கிளியரா வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் நீங்க இதையே படிச்சு கொண்டு போனா O level என்ன A levelயும் செய்யலாம் நீங்க சரி அதனால நோட்ஸை கவனமா எழுதுங்க
Miss Pyramids. Excuse me, Miss. Teacher, பிரணவி அந்த சூம்லைங்களா 8 மணிக்கு நடந்தது. ஏன்னா 8 மணிக்கு இருந்துச்சு. 10 மணிக்கு மிஸ். இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை தானே? ஓ ஓ அது வந்து பிள்ளைல நான் வந்து ஒரே லிங்க்ல தானே போறது. அப்ப திங்கட்கிழமை உங்களுக்கு 8 மணிக்கு தானே. சோ அது போட்டாதான் இதுக்கு 8 மணி அண்டு இருந்திருக்கும். ஆனா மற்றபடி உங்களுக்கு புதன்கிழமையில 7 மணிக்கு தானே என்ன? Yes, teacher. ஆனா 8 மணிக்கு வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். ரைட். தயவு செய்து பிள்ளைகள் இதுல இருக்கிற பிள்ளைகள் உங்க டைம் டேபிள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மண்டே வந்து உங்களுக்கு 8 மணிக்கும், புதன்கிழமையில வெனிஸ்டேல வந்து 7 மணிக்கும். சரியா? லிங்க்ல வந்து பிள்ளைகள் 8 மணி இருக்கும். என்னன்னு சொன்னா மிஸ் வந்து கிரியேட் பண்ணினது வந்து ஒரே லிங்க்லயே போறதுக்காண்டி அப்ப மண்டேக்கு 8 மணின்னு போட்டதுதான் பிள்ளைகள் இருக்கும். சோ நீங்க கவனிக்க வேணும். மண்டே 8 மணிக்கு, வெனிஸ்டே 7 மணி. சரியா? அப்ப மிஸ் இவ்வளவு நேரம் படிச்சது இருக்கா வீடியோ போட முடியுமா? ஆமாம், நான் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க மிஸ்ட சேனல்ல போயிட்டு பார்க்கலாம். மிஸ்ட சேனல் தெரியுமா? உங்களோட நம்பருக்கு மிஸ்ட சேனல் வந்து மிஸ்ட சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். சரியா? நீங்க மிஸ்ட சேனல்ல போனா பார்க்கலாம். எல்லா பிள்ளைகளும் நோட்ஸ் எழுதுறாங்க. பிரணவி ஏன் இன்றைக்கு மட்டும் மிஸ்டர் கேக்குறீங்க? இவ்வளவு நாள் எழுத இல்லையா வராத நோட்ஸுகள்? எழுதுனா மிஸ். அந்த அந்த சேனல்ல தான் இருக்கும். நீங்க மிஸ்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா இன்னும் நல்ல பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நான் போடுறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே. சரி, அப்ப நான் இன்னைக்கு அனுப்பி விடணும் குரூப்ல, அதுல போயிட்டு பாருங்கவா. ஓகே, இது அடுத்தது போமா பிள்ளைகள்? மிஸ். இதுல வந்து என்னென்ன மாடல் வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்குரிய எக்ஸாம்பிள். பிள்ளைகள் லிங்க் அனுப்பியிருக்கு, நான் ஒருக்கா பாருங்கவா. இந்த லிங்க்ல போனா எல்லா வீடியோஸும் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அடுத்ததுக்கு போகலாமா? போகலாம்னு சொன்னா தம்ஸ் அப் போடுங்க பிள்ளைகள்.
3 பேர் தான் எழுதி முடிச்சிருக்கிறீங்களா பிள்ளைகள்? குயிக்கா எழுதுங்களேன். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஒன். முதலாவது கேன். ஹெட்டிங் போடுங்க. முதலாவது நம்ம பண்ணி கேன். We use can to express ability and permission. ஏன் யூஸ் பண்ணுறோம்? We use can to express ability and permission. இந்த ability and permission வந்து ஹைலைட் பண்ணி விடுங்க பிள்ளைகள். சரியா? Example, I can sing well. Second one, you can stay here as long as you want. The ability and permission இந்த ரெண்டையும் highlight பண்ணுங்க. மிஸ் எபிலிட்டி அண்ட் பர்மிஷன் மட்டுமா மிஸ் ஹைலைட் பண்றது? Ability and permission. Abilityக்கும் permissionக்கும் தான் நாங்க can யூஸ் பண்ணுவோம். ஓகே பிள்ளைகள்? நித்திர கொள்றீங்களா மட்டாக்களுங்க? சில பேர் வீடியோ ஆன் பண்ணல, என்ன செய்றீங்கன்னு மிஸ்ஸுக்கு தெரியல. எழுதுறாக்கள தெரியுது, மட்டாக்கள் என்ன செய்றீங்கன்னு தெரியல. கேசிகா, லக்ஷ்மிகன், கார்த்திகேயன், லக்ஷ்மி, கவிசன், சுசேனா, ஸ்டீஃபன், பிருந்தவி. ஓகே, வெளியிட்டீங்களா? அடுத்தது போமா. ஓகே, கேன் பார்த்துட்டேன். முதலாவது கேன், ஐ கேன். மூன்றாவது ஒன்று இருக்கு பிள்ளைகள். கேன் யூ ஹெல்ப் மீ டு கேரி தீஸ் பேக்? பெர்மிஷன் கேட்குறேன். கேன் யூ ஹெல்ப் மீ? Can you help me to carry these back? இது permission என்ன? Can you stay here as long as you want? இது permission. Ability செய்யக்கூடிய விஷயம். I can sing well. Ability எது? I can sing well வந்து abilityக்கு வரும். You can stay here as long as you want. That's permission. நீங்க permission கொடுக்குறீங்க. நீங்க தங்கலாம். அடுத்தது can you help me to carry these back? எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? ஒரு permission கேட்குறீங்க. Right, okay. Next one, ரெண்டாவது, second one. Could. We use could to express past ability, possibility, polite request. Right, past ability நான் முதல் செஞ்சேன், இப்ப செய்ய முடியல, அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றது. Possibility நடக்கலாம், possibility வாய்ப்பு இருக்கு. And polite request means ஒரு ஹம்பிளான ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு. சரியா? So on the ability, past ability, possibility and polite request இன்னொரு கலப்பெண்ணால highlight பண்ணுங்க. Past ability, possibility, polite request.
சரியா? இத வேறொரு கலப்பெண்ணால நோட் பண்ணுங்க. ரைட், ஓகே பிள்ளை. இன்னைக்கு நாங்க குட்டோட முடிப்போம். சரியா? 2வது எழுதி இருக்கிறோம். குட்டோட முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல வந்து நாங்க கண்டினியூ பண்ணுவோம். சரி, அடுத்த கிளாஸ் அப்ப பிள்ளைகள் எங்களுக்கு மண்டே என்ன? மண்டே. ரைட், ஓகே, மண்டே. நான் 7 மணி சொன்னா இந்த கேன் அண்ட் குட்ல ஏதாவது எக்ஸசைஸ் இருந்தா உங்களுக்கு அனுப்பி விடுறேன். செய்துட்டு அனுப்புங்க பிள்ளைகள். ஓகே தானே? கேன் அண்ட் குட் உங்களுக்கு விளங்கிட்டு தானே? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா மிஸ் கேட்க வேணும். ரைட், டவுட்ஸ் இருந்தா கேட்க வேணும். சும்மா இருந்து போட்டு மிஸ் படிப்பிக்கிறது விளங்கலைன்ட்டு பிறகு சொல்றது இல்ல. ஓகேயா? ஓகே பிள்ளைகள், எல்லாருக்கும் தேங்க்யூ. குட் நைட். காட் பிளஸ் யூ.